வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சாந்தம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் உடலால் வேறுபட்டு இருக்கின்ற போதிலும் உள்ளம் என்ற நிலையால் நமக்கும் தெரியாமலே உலக மக்கள் அனைவரோடும் ஒன்றுபட்டே இருக்கின்றோம். ஆகவே நாம் சிந்தனை செய்யும் போது நமது அறிவின் கூர்மைக்கும் வேகத்திற்கும் ஏற்ப பல அறிஞர்களோடு ஒன்றுபடுகிறோம். நமது அனுபவத்திற்கு எட்டாத விஷயங்கள் பலவற்றை நாம் அறிந்து கொள்வதே இதற்கு சான்று. இதே போன்று நாம் கோபம் அடையும் போது பல முரடர்களோடும் முட்டாள்களோடும் ஒன்றுபடுகிறோம். நாம் விரும்பாத, நாமே வெட்கப்படத்தக்க, நாமே வருந்தத்தக்க சில செயல்களை நாம் கோபத்தின் போது செய்துவிடுவதே இதற்கு சான்றாகும். நமது கோபத்தை அடக்கிக் கொள்ள நம்மால் முடியவில்லை எனில் பிறர் மீது எப்படி, ஏன் கோபம் கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ள வேண்டும். நாம் சாந்தமாக இருக்கும் போதெல்லாம் நான் கோபத்தை ஒழித்து விடுவேன் என்ற திட சங்கற்பத்தை பல தடவை செய்து கொண்டு விழிப்போடு இருந்தால் முதலில் சில சமயங்களில் தோல்வி அடைந்தாலும் பிறகு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வருமானம் கிடைக்கும்போது சேமித்து வைக்கும் பணம் தேவையான போது உதவியாவதை போல் சாந்தமாக இருக்கும்போது கொள்ளும் உறுதி கோபம் எழும்போது வாழ்வில் ஒரு புதிய திருப்பம் உண்டாக முன்வந்து நிற்கும். அருட்தந்தை அவர்கள். கவியரசர் கண்ணதாசன், அதாவது மனவளக்கலை பற்றி தெரியுமோ தெரியாதோ, இருந்தாலும் மனவளக்கலைக்கு வருவதற்கு முன் நம்முடைய மனநிலை, வந்த பிறகு ஏற்படுகின்ற மனநிலையை இந்த பாடல் நமக்கு எடுத்து இயம்பும். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அமைதி கொண்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அமைதி கொண்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா, ஆரவார பேய்களெல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி துலங்குதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி துலங்குதடா, மனம் சாந்தி 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 என்று கோயில் கொண்டதடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.